ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். பால்சம் நினச்சிடாதீங்க, பால்சம் கிடையாது. செண்டு மல்லி, மேரிகோல்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய ஏரியாவில் வந்து சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து செண்டு மல்லின்னு சொல்லுவோம். நம்ம அதுபடியே சொல்லிடலாம். ஸோ இந்த செண்டு மல்லி வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப எளிது. அதுவும் இந்த சீசனில் வளர்க்குற ஒரு அருமையான பூச்செடின்னு சொல்லலாம். இது சூப்பராகவே வளர்ந்து நம்ம கார்டனில் பூக்கள் கொடுக்கும். இது வந்து நம்ம சுவாமி படத்துக்கு மாலையாக தொடுத்து போடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம விதைகள் பார்க்கலாம். என்கிட்ட இருந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் சீட்ஸ். ஸோ நான் சீட்ஸ் போட்டதுக்கப்புறமா எனக்கு 3 நாளில் எனக்கு நல்லா 2 இலை விட்டு முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் கிரவுண்டில் தான் போட்டு விட்டுருக்கேன். அப்புறமா நான் வந்து தொட்டிலையும் போட்டு விட்டுருந்தேன். ஸோ தொட்டியில் போட்ட விதைகள் வந்து எனக்கு சீக்கிரமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோட்ட மண்ணோட கோகோபிட் அண்ட் கொஞ்சம் சாண உரம் சேர்த்து நான் வந்து மண் கலவையை ரெடி பண்ணி அதில் நான் விதைகள் போட்டிருந்தேன். நான் தொட்டியில் போட்டிருந்த விதைகள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்னு ஒரு வெரைட்டி போட்டிருந்தேன். அது வந்து பூக்கள் வந்து குட்டி குட்டியாக நல்ல குண்டா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வெரைட்டி நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அது இன்னும் பூக்கள் வரல என்னோட கார்டனில். ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலான நாட்டு வெரைட்டின்னு சொல்கிற இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் வெரைட்டி வந்து நமக்கு விதைகள் போட்டு 3வது நாள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து நாற்றுக்கள் வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளில் கொஞ்சம் பெரிய செடி ஆனதும் நம்ம நாற்றுக்கள் எடுத்து வேறு தொட்டியில் நட்டு வைக்கலாம். நீங்கள் மாடி தோட்டத்தில் செடிகள் வச்சுருந்தீங்கன்னா, கிரவுண்டில் வளர்க்கும் போது நமக்கு நிறைய செடிகள் இந்த மாதிரி மொத்தமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சாண எரு போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா நிறைய செடிகள் வளர்றதுனால நமக்கு வந்து உர பற்றாக்குறை இருக்கும் இல்லையா? சத்துக்கள் இருக்காது. அதனால நான் வந்து சாண எரு அப்படியே பொடி பண்ணி தூவி விட்டுட்டேன் அப்படியே தரையிலேயே. ஸோ எனக்கு நல்லா இப்போ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு வந்து 35 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த சீட்ஸ் எல்லாமே போட்டு வளர்க்க ஆரம்பிச்சு. இப்போ நல்லா பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இதில் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோவும் சேர்ந்து நான் வந்து விதைகள் போட்டு விட்டுட்டேன். அதனால எனக்கு பூக்கும்போது தான் தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன செடிகள் வந்து நமக்கு பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆரஞ்சு எந்த செடி, எல்லோ கலர் எந்த வெரைட்டின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து பூச்சி தாக்குதல்னு கிடையாது. ஆனா வந்து வெட்டுக்கிளி அப்பப்போ அந்த செடிகள வந்து நமக்கு பதம் பார்க்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கசப்புக்கு வராது. அப்படியே போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 30 நாள்ல குட்டி குட்டியான மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். 35 40 நாள்ல இந்த மாதிரி மொட்டுக்கள் பெரிய அளவா வந்துரும். ஒரு 45 நாள் அதாவது 1 1/2 மாசத்துல நமக்கு வந்து பூக்கள் மலர ஆரம்பிச்சிடும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எங்க கார்டன்ல இருந்த செண்டு மல்லி. இப்போ வந்து இன்னும் பூக்கள் வரல. மொட்டுக்கள் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு. நான் வந்து ஒரு புது வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆன்லைன்ல வாங்குனேன். இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு குட்டி குட்டியா பூக்கும். இதில வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோல வித்தியாசமான கலர் டபுள் கலர் மாதிரிலாம் நமக்கு வரும்னு சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்றேன். இந்த செடிய வந்து நான் பால்கனில சீட்ஸ் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். இந்த தொட்டியில ஒரு 4, 5 செடி எனக்கு வளர்ந்திருந்தது. நான் ஒரு செடிய அப்படியே பால்கனில வளர விட்டுட்டு, இன்னும் 4 செடிய என்னோட கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க 2 தொட்டியில வச்சு விட்டுட்டேன். இங்க பாருங்க, இங்க வந்து 2 மேரிகோல்டு வச்சு விட்டுருக்கேன். அதாவது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு வெரைட்டி. இது குட்டியான செடியில எனக்கு மொட்டுக்கள் வந்துருச்சு. குட்டியா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு தொட்டியில வச்ச செடி. இது வந்து ஒரு செடி தான் இந்த தொட்டியில நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு வளர்ந்து வருது. இது வந்து மொட்டுக்கள் வரல. ஸோ இப்போ நான் மழை அதிகம் கொஞ்சம் பெஞ்சுட்டு இருக்கிறதுனால உரங்கள் எதுவுமே குடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமா செடிகள் வளர்ந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வின்டர் ஃப்ளவரிங் பிளான்ட் மேரிகோல்டு பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.